எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2022ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்க்கான கொஸ்டின் அனலைஸ் தான் பண்ண போறோம். எங்கெங்கருந்து கேட்டிருக்காங்க? எதுல அதிகமா கொஸ்டின் வந்திருக்கு? சயின்ஸ் அதிகமா இருக்கா? எக்கனாமிக்ஸ் அதிகமா இருக்கா? இல்ல பாலிட்டிலருந்து அதிகமா கேட்டிருக்காங்களா? இல்ல நம்ம 10த் வரைக்கும் படிச்சா போதுமா? 11த், 12த் படிக்கணுமா? 11த்ல இருந்து மொத்தம் 100 கொஸ்டின்ல எவ்வளோ கேட்டிருக்காங்க? 10த் வரைக்கும் எவ்வளோ கேட்டிருக்காங்க? எந்த இதுல வெயிட்டேஜ் அதிகமா குடுத்திருந்திருக்காங்க? அப்படின்றத ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம 2023க்கான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கொஸ்டின் அனலைஸ் பண்ணி. அது நெறைய பேரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சார் 2022 எங்களுக்கு போட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அத பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 2 வீடியோயும் கம்பைன் பண்ணி பாருங்க. எது வரைக்கும் அதிகமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க பிரிப்பரேஷன் பண்ணுங்க. நம்ம 11த், 12த் படிக்கணுமா? இல்ல 10த் வரைக்கும் படிச்சா போதுமா? அப்படின்றத இந்த 2 வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். எத நம்ம படிக்கணும் அப்படின்னு. 6 டூ 10 வரைக்கும் நல்லா தரவா படிச்சீங்க அப்படின்னா, ஈஸியா எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இங்கிலீஷ் கொஞ்சம் அதிகமா வெயிட்டேஜ் குடுங்க. இங்கிலீஷ் அதிகமா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு அதுக்கு பேரலலா கரண்ட் அஃபேர்ஸும் படிங்க. எவன் ஒருத்தன் இங்கிலீஷும், கரண்ட் அஃபேர்ஸும் வெயிட்டேஜ் குடுத்து படிக்கிறானோ, அவன் ஈஸியா எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவான். ஏன்னா, அந்த 20 மார்க் தான் உங்க ரிசல்ட்டவே டிசைட் பண்ணும். அந்த 20 மார்க்ல நீங்க ஒரு 15லேருந்து ஒரு 18 போட்டீங்க அப்படின்னா, இல்ல 20க்கு 20 போட்டீங்க அப்படின்னா, நீங்க தான் டாப்பர். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா, காமனா 6 டூ 10 வரைக்கும் எல்லாருமே எல்லா விஷயங்களும் படிச்சுருவாங்க. ஸோ அத மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஈஸியா எஸ்ஏ எக்ஸாம கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்டம்? இந்திய அரசு சட்டம் 1935. இது எங்க இருக்கு அப்படின்னா, 10த் புக்ல இருக்கு. 10த் புக்ல லெசன் 8 பேஜ் நம்பர் 105 அதாவது சோசியல் புக்ல இருக்கு. ஸோ இது பார்த்தா போதும். மத்ததெல்லாம் இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா, இப்ப இது என்ன ரவுலட் சட்டம் எங்க வரும்? 19, 19. ஸோ இந்த மாரி இதுக்குள்ளதும் நம்ம பேரலலா சேர்த்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது கல்விக்கு 1,00,000 வழங்கிய சட்டம். ஸோ இந்த மாரி ஆப்ஷன்ல உள்ள 4க்கும் நம்ம சேர்த்து படிச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ கொஸ்டின் அனலைஸ் பண்றதுன்றது வெறும் கொஸ்டின்ல உள்ள ஆன்ஸருக்கு மட்டும் பார்க்கறது கிடையாது. மத்த 4 ஆப்ஷனும் எங்கேயாச்சும் ரிலேட் ஆகுதா? வேற ஏதாச்சும் புக்ல இருந்து எடுத்திருப்பாங்களா? அப்படின்றதும் சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல உள்ள ஒரு 100 கொஸ்டினுக்கு நான் 4 ஆன்ஸருக்கும் சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். எதெல்லாம் முக்கியமா இருக்கோ அத மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிர்றேன். நீங்க அடிஷனலா நெறைய பார்த்துக்கோங்க. எப்படி படிக்கணும்னு மட்டும் நான் கரெக்ட்டா சொல்லிர்றேன். விண்டோ மார்லி 1909. ஸோ ஒவ்வொன்னுக்கும் என்னென்ன ஆக்ட் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின். ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யாரு? முத்து கிருஷ்ணப்பர் அப்படின்றதான் தொடங்கி வச்சிருப்பாரு. இது எங்க இருக்கு அப்படின்னா 11த் புக் ஹிஸ்டரி புக்ல இருக்கு. 12வது லெசன் பேஜ் நம்பர் 200ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. மாங்கலம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி கூறுகிறது. கரெக்ட் தான். ஸோ இது சரிதான். மாங்கலம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை. இதுவும் கரெக்ட் தான். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். இது எங்க இருக்கு அப்படின்னா 9த்ல இருக்கு. 9த்லயும் இருக்கு. அதே மாதிரி 11த்லயும் இருக்கு. ஸோ 11த்த பொறுத்த வரைக்கும் லெசன் 5ல இருக்கு. பேஜ் நம்பர் 79. 9த்த பொறுத்த வரைக்கும் லெசன் 3. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 36ல இருக்கு. இது போக இது எங்க இருக்கும் அப்படின்னா, நம்ம தமிழ் புக்ஸ்ல இருக்கும். தமிழ் புக்ஸ்ல இருக்கும். ஸோ நீங்க தமிழ் புக்ஸும் படிச்சிருந்தீங்கனாலும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் எவை உண்மையானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணு என்ன கொடுத்திருக்காங்க? சங்க காலத்தில் ஆஹ் அரசு உரிமை தான் வரணும். அரசாரிமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அரசர் என்பது கோ என அழைக்கப்பட்டார் அப்படின்னு. சோ இது கரெக்ட் தான். இது எங்க வரும் அப்படின்னா நம்ம தமிழ்ல ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குல்ல, மொத்தம் ஒரு 42 இருக்குல்ல, அந்த 42 படிச்சீங்கன்னா அந்த கோக்கான மீனிங் இருக்கும். சோ இது தமிழ்ல வருது. அதே மாதிரி இதுவும் தமிழ்ல இருக்கு. சங்க காலங்கள் பத்தி அந்த இதுல இருக்கும். எத்திக்ஸ்ல இருக்கும். இது புக்ஸ்ல எங்க இருக்குன்னு கரெக்டா தெரியல. ஜென்ரலா இது ஸ்கூல் புக்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியில கோ வந்துரும். இந்த சங்க காலம் பத்தி நம்ம தமிழ் புக்ஸ்ல நிறைய இருக்கும். சோ அதுல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சோழர்கள் ஹிஸ்டரியில அவங்களோட வரலாறுகள் படிக்கும்போது அதுல இந்த சங்க காலத்துல அவங்களோட எந்த மாதிரி வந்தாங்க இப்போ ஆம், இளவரசர் அந்த மாதிரி சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலயும் இது வரலாம். புக்ல எங்க இருக்கு அப்படின்னு தெரியல. இதை நான் உங்களுக்கு பார்த்தேன்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்றேன். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. புனித டேவிட் கோட்டை எங்க இருக்கு? கடலூர்ல இருக்கு. ஸோ புனித சார்ஜ் கோட்டை அப்படின்றது எங்க இருக்கு? சென்னை. புனித வில்லியம் கோட்டை கல்கத்தா. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எங்க இருக்கு அப்படின்னா 8th ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கு. பேஜ் நம்பர் 3லயே இருக்கு. எங்க 8th சோசியல் சயின்ஸ் புக்ல இருக்கு. ஸோ இதுக்குள்ள இயர்ஸும் படிச்சுக்கோங்க. நம்ம இப்ப படிக்கிறோம்னா
இப்ப சார்ஜ் கோட்டை எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி யாரு பீரியட்ல கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு ஸோ இதை பண்றாங்கன்னா இதை அப்டேட் பண்ணி தான் அடுத்த கொஸ்டின்ஸ் வரும். இப்ப சார்ஜ் கோட்டை கேட்டிருக்காங்கன்னா அடுத்த கொஸ்டின் கேட்கும்போது என்ன கேட்கலாம்னா சார்ஜ் கோட்டையோட வருஷம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுவே ரிவர்ஸ்ல கேட்கலாம். பாண்டிச்சேரியில என்ன கோட்டை கட்டப்பட்டது ஆங்கிலேயர்களால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இப்படிதான் கொஸ்டின் ஆல்டர்னேட்டா மாறி மாறி வரும். நம்ம அதை தான் கரெக்டா அனலைஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் எத்தனை பேரு? லோக்சபாவுக்கு எத்தனை பேர்? 12 பேரா? அங்க வந்து எத்தனை பேர் வருவாங்க? குடியரசுத் தலைவர்களால் நியமிக்கப்படுபவர்கள். ராஜ்யசபாவுக்கு 12. இது கரெக்ட். ராஜ்யசபாவுக்கு 2 அப்படின்றது தப்பு. இது ராஜ்யசபாவுக்கு 14 தப்பு. இங்க எத்தனை வரும்? 2 வரும். ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா 10th பாலிட்டி பேஜ் நம்பர் 265ல லெசன் 2ல இருக்கும். குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா கொடுத்துருப்பாங்க. அந்த குடியரசுத் தலைவர்ல எத்தனை குடியரசுத் தலைவர் இது வரைக்கும் இருந்திருக்காங்க அதை ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். நியூ எடிஷன் புக்ல கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. இல்ல ஒரு சில புக்ல அது இல்லாம இருக்கு. ஸோ என்ன இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவருக்கான அந்த ஆர்டரை கரெக்டா படிச்சுக்கோங்க. எத்தனாவது இது எத்தனாவது ஆளா இருப்பாங்க அப்படின்றத படிச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது? இது எப்படி இது நிரந்தர அவை அப்படின்றது மாநிலங்களவை. இது என்ன செய்ய முடியாது? கலைக்கவே முடியாது. மக்களவை அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது. இது ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன செஞ்சோம்? மாறிக்கிட்டே இருக்கும். அமைச்சரவை அப்படின்றது யாருக்கு பொறுப்பானவங்க? இவங்கெல்லாம் பாராளுமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானவர்கள் இவங்க. அமைச்சரவை நம்ம வந்துட்டு அமைச்சர் உருவாக்குறது அமைச்சர் குழு அல்லது கேபினட் குழு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க அந்த திட்டங்கள் அது வகுக்கிறதுக்காக வச்சிருக்கோம் தான் இந்த அமைச்சர் குழு. ஸோ நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறதுனா மாநிலங்களவை. மொத்தம் எத்தனை? 250. இவங்களை வந்துட்டு 6 வருஷம் இருக்கும் பீரியடு. ஸோ இதை வந்துட்டு கலைக்க முடியாது. ஒரு நிரந்தர அவை. இது எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 10th பேஜ் நம்பர் லெசன் 2ல 268ல இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் நமக்கு நார்மலாவே தெரியும். இப்ப தகவல் உரிமை சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? என்ன டேட்டு? இப்போதைக்கு யாரு தலைவரா இருக்காங்க? யார் கொண்டு வந்தாங்க? அப்படின்றத டீடைல்ஸா எங்க இருக்கும்னா 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 278ல இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை ஃபுல்லா படிச்சுக்கோங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்றது வெறுமனே நம்ம வந்துட்டு புக்ல படிக்கிறோம், ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறோம்னு கிடையாது. நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த தகவல் அறிமை உரிமை சட்டம் ரொம்ப முக்கியமானது. நாம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும். நமக்கு ஒரு இப்ப நம்ம எஸ்ஐயே எழுதுறோம் அப்படின்னா இந்த எஸ்ஐல எந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க? ஏன் இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு டீட்டெயில் கேட்கறதுக்கும் நமக்கு இந்த இந்த சட்டம் ரொம்ப உதவியா இருக்கும். நிறைய பேர் இதை பேஸ் பண்ணி தான் போட்டு சார் நோட்டிபிகேஷன் எப்போ போடுவீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு எல்லாமே இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் தான் நமக்கு விடுது. ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் இருந்தா போதும். பெரிய செலவு ஒண்ணும் நமக்கு கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேர்தல் முறை டேஸில் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து. ஸோ இது ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருப்போம். ஒவ்வொன்றுல இருந்து ஒவ்வொன்னு வாங்கியிருப்போம். ஸோ இது எல்லாமே அது புக்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஸோ அது எல்லாமே கரெக்டா படிச்சுக்கோங்க. அது ஒரு முக்கியமானது. ஓவராலா ஒரு அமெரிக்கா, அயர்லாந்து அது ரொம்ப மஸ்ட். அதுக்கப்புறம் சட்ட திருத்தம் அந்த மாதிரி இதெல்லாம் இதுலயே வந்துடும். அதுக்கப்புறம் முக்கியமானது அந்த சோவியத் யூனியன் பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த நெருக்கடி நிலை 1935 ஆக்ட்ல இருந்து என்னென்ன கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் கொஞ்சம் நிறைய படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எங்க புக்ல இருக்கு அப்படின்னா 9th லெசன் 2 பேஜ் நம்பர் 262ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. குடியுரிமை சட்டம் 1955 முகவுரை அப்படின்றது ஜவஹர்லால் நேரு 1947 ஜனவரி 22 அவரோட குறிக்கோள் தீர்மானத்தின் படி கொண்டு வந்திருப்பாங்க. செம்மொழி எங்கன்னா 2004 தமிழ் கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் 10th இருக்கு. குறு அரசியலமைப்பு அப்படின்றதும் எங்க இருக்கு? 10th இருக்கு. இதுவும் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். ஸோ இது எல்லா புக்ஸுமே நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இருக்கும். மோஸ்ட்லி இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா 10th புக்ல இருக்கு. நீங்க பேஜ் நம்பர் 254 to 255 அந்த ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது இருக்கும். நெக்ஸ்ட் தெஹ்ரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? தெஹ்ரி அணை எந்த அணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா பாகிரதி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இதுவும் எங்க இருக்குன்னா 10th புக்ல இருக்கு. லெசன் 3 ஜியாகிரபில லெசன் 3 பேஜ் நம்பர் 179ல இருக்கு. அது ஒரு அந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்களா ஒரு அட்டவணை தெஹ்ரி கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. அதாவது
ராகுட்டு எங்கெங்க எந்த நதி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அட்டவணையே இருக்கும். அந்த அட்டவணையில தான் இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ அந்த அட்டவணை ரொம்ப முக்கியமான ஒரு அட்டவணை. அத படிச்சுருங்க. நெக்ஸ்ட் குறுகிய நில எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? எந்த நாடு? ஆப்கானிஸ்தான். இதெல்லாம் கண்ண மூடிட்டு போட்டுருவீங்க. இதுவும் அதே 10th ஜியோகிராஃபில தான் பேஜ் நம்பர் 138ல இருக்கு. ஸோ 106 கிலோமீட்டர். அதிகமா பங்களாதேஷ். பங்களாதேஷ் கூட இருக்கும் அதிகமா. 4156. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. கூட நிறைய ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளோட எல்லைகள் பகிர்றது தான். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா கொல்கத்தா. இது ஆண்டு படிச்சுக்கோங்க. இதுவும் எங்க இருக்குன்னா 10th ஜியோகிராஃபில லெசன் 4 பேஜ் நம்பர் 189ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பின்வருவனவற்றுள் சரியானது எவை? தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கண்டிப்பா சரிதான். தக்கான பீடம். தமிழ்நாடு என்ன இருக்கு? மதுரை மதுரை இருக்கு. வேற என்ன இருக்கு? மதுரை, தருமபுரி, அதுக்கப்புறம் கோவை. 3 பீடபூமிகள் தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ முக்கிய 3 பீடபூமிகள் தமிழ்நாட்டுல இருக்கு. நெக்ஸ்ட் இப்பகுதி கிரேட்டசியஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோண்ட்வானா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதி. கரெக்ட் தான். கோண்ட்வானா அப்படின்றது 2 பகுதியா பிரிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி இருந்து இது ஒண்ணு பிரிஞ்சிருக்கும். ஸோ 2மே ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். கூற்று மற்றும் காரணம் 2ம் சரிதான். இது எங்க இருக்கு அப்படின்னா 10th லெசன் 6 ஜியோகிராஃபில பேஜ் நம்பர் 213ல இருக்கு. நெக்ஸ்ட் மலைவாழ் இடங்கள். இது எங்க குடுத்துருக்காங்கன்னா, இது மேக்ஸிமம் 7th செகண்ட் டேர்ம்ல இருக்கு. பேஜ் நம்பர் 178ல இருக்கு. அது ஒரு சின்ன கீழ குடுத்துருப்பாங்க. முக்கியமான மலைவாழ் இடங்கள் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அது போக நம்ம 10th ஜியோகிராஃபில படிக்கும்போது, இமயமலைகள் படிக்கும்போது, அந்த ட்ரோன்ஸ் இமயங்கள் மலை படிக்கும்போது, கிழக்கு இமயமலைகள் படிக்கும்போது, அதுல முக்கியமான மலை வாழிடங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ அதுலயும் இருக்கும். அது போக 7th செகண்ட் டேர்ம்ல அப்படியே ஃபுல்லா இது அப்படியே இருக்கும். இது அப்படியே ஒரு பொறுத்துக மாரி கீழ இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. முசோரி அப்படின்றது எங்க இருக்கு? முசோரி அப்படின்றது உத்தரகாண்ட்ல இருக்கு. சிம்லா அப்படின்றது எங்க? இமாச்சல பிரதேஷ். மூணாறு, கேரளா, டார்ஜிலிங், மேற்கு வங்காளம். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் நமது நோய் தடைக்காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய ஹார்மோன் எது? நமது நோய் தடைக்காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தைமோசின். இது எங்க இருக்குன்னா 11th ஜுவாலஜில பேஜ் நம்பர் 240ல இருக்கு. நாளமில்லா சுரப்பிகள் அதாவது வேதி வினைகள் அப்படின்னு ஒரு சாப்டர் வரும். அதுல இருக்கும். வேதி வினைகள் ஒரு முக்கியமான சாப்டர். நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியாக்கள் செல்லின் ஆற்றல் உலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்ட் தான். அவை மிகை ஆற்றலை பெற்ற ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குறது. ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஸோ இரண்டுமே சரிதான். இது எங்க இருக்குன்னா 11th பாட்டனி லெசன் 6 பேஜ் நம்பர் 163ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமானது உயிர்ச்சத்து சி ஒரு பொறுத்துக்க. உயிர்ச்சத்து சி அப்படின்றது எங்க இருக்கும்? கொய்யால இருக்கு. எங்க இருக்கு? கொய்யால இருக்கு. அவகாடா அப்படின்றது அதிக கொழுப்பு. சீத்தாப்பழம் அப்படின்றது இரும்புச்சத்து. கரோட்டினாய்டுகள் கொழுப்பில் கரையக்கூடிய நிறமி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எங்க இருக்கு அப்படின்னா 9th ஒரு பெரிய அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அதாவது லெசன் 21ல ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். ஊட்ட ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர்ல ஒரு விட்டமின்ஸ்க்கான ஒரு அட்டவணை குடுத்திருப்பாங்க. எதுக்கு குடுத்திருப்பாங்க அப்படின்னா, மொத்தம் உள்ள வைட்டமின்கள், அதனால உருவாகக்கூடிய நோய்கள், அதற்கான காரணிகள் எல்லாமே அதுல டீட்டெயிலா இருக்கும். அந்த 1 படிச்சீங்கன்னா போதும். கிட்டத்தட்ட இந்த கொஸ்டின்ல ஒரு 6 கொஸ்டினுக்கு மேல அந்த ஊட்டச்சத்துக்கள் அந்த ஒரு அட்டவணையில இருந்து மட்டுமே அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான அந்த அட்டவணை. அந்த அட்டவணைய எந்த எக்ஸாம்க்கு படிச்சாலும் அந்த அட்டவணைய கண்டிப்பா படிச்சிருங்க. ஒரு முக்கியமான அட்டவணை அந்த அட்டவணை. நெக்ஸ்ட் கொஸ்டின். எலும்புகளை வலுவிழக்க செய்து அவற்றை உடையக்கூடிய நிலைக்கு கொண்டு சொல்லும் நோய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்டியோபோரோசிஸ். பாஸ்பரஸ் குறைபாட்டினால வரையக்கூடிய ஒரு நோய் தான் எது? இந்த ஆஸ்டியோபோரோசிஸ். பாஸ்பரஸ் பாஸ்பரஸ்னால வருது. இது எங்க இருக்கும்னா 6th உள்ள ஊட்டச்சத்துலயும் வரும். எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னா, நம்ம அந்த சொன்னோம்ல பேஜ் நம்பர் 260ல அந்த அட்டவணை விட்டமின்ஸ் இருக்குல்ல, அதுல உள்ளது. அதுக்கப்புறம் அதுல அந்த தனிமங்கள் அதோடைய டீட்டெயில்ஸ்லயும் அந்த இது இருக்கும். ஸோ 11th அந்த லெவல் லெசன் 21ல அந்த அட்டவணையில இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. காய்கறிகளை நீரில் சமைக்கும்போது உயிர்ச்சத்து சி இழக்கப்படுகிறது அப்படின்னு குடுத்திருக்காங்க. அது என்னது? சரிதான். பியும், சியும் நீர்ல கழுவுனா போயிரும். நெக்ஸ்ட்
உயிர்ச்சத்து சி நீரில் கரையும் தன்மை கொண்டது. உயிர்ச்சத்து சி நீரில் கரையும் தன்மை கொண்டது. 2மே சரிதான். இதுவும் எங்க இருக்கும் அப்படின்னா, அதே அட்டவணையில தான் இதே கொஸ்டின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், வெள்ளை ஒளி ஓர் ஊடகத்தினுள் செல்லும்போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும்? சிவப்பு. இது கண்ண மூடிட்டு போடலாம். ஏன்னா இதுக்கு தான் என்னது வேவ் லென்த் கூட. வேவ் லென்த் அதிகம். ஸோ அதனால இது வந்துட்டு அதிகமான வேகத்துல போகும். இது எங்க இருக்கு அப்படின்னா 7th 3rd டெர்ம்ல பேஜ் நம்பர் 19ல இருக்கு. நெக்ஸ்ட், பொருள் ஒன்றில் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் கருவி எது அப்படின்னா நிலை மின்காட்டி. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா 8th லெசன் 5ல இருக்கு. சயின்ஸ்ல பேஜ் நம்பர் 52ல இருக்கு. மின்னியல் அப்படின்றது ஒரு பாக்ஸ் கொஸ்டின்லயும் இது கொடுத்துருப்பாங்க. 7த்லயும் இதை பத்தி ஒரு பாக்ஸ்ல அந்த கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். மேற்கூறிய சமன்பாடு சார்ஜ் சைமன் ஓம் என்பவரால் நிறுவப்பட்டது. வி ஈக்குவல் டு ஐஆர் என்பது இவரோட கரெக்ட் தான். மேற்கூறிய சமன்பாட்டில் வி என்பது மின்னழுத்தம் கரெக்ட் தான். ஐ என்பது மின்னோட்டம் கரெக்ட் தான். ஆர் என்பது மின்தடையையும் குறிக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். பேஜ் நம்பர் எங்க இருக்கு? 10th லெசன் 4ல பேஜ் நம்பர் 46ல இருக்கு. நெக்ஸ்ட், எந்த அணுக்கரு இணைவினால் சூரியனில் ஆற்றல் உருவாகிறது? இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். என்னது? ஹைட்ரஜன் ஹீலியம் தான் இருக்கும். ஸோ இது எங்க இருக்குன்னா 9th சயின்ஸ் புக்ல லெசன் 9ல பேஜ் நம்பர் 106 அண்டவியல் அப்படின்னு சொல்லிட்டு அண்டம் அண்டவியல் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அதுல அந்த சூரியனை பத்தி கொடுத்துருக்கும் போது அதுல இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜியாகிரபிலையும் 6th ஜியாகிரபிலையும் இந்த சூரியனை பத்தி இருக்கும்போது முதல்ல இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் பத்தி அதுலயும் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆற்றல் உருவாகுது அப்படின்ற மாதிரி அதுல சொல்லியிருக்க மாட்டாங்க. டீட்டெயில் எங்க இருக்கும் அப்படின்னா 9th தான் இருக்கும். ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படின்ற வார்த்தை எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம 6th புக்லயே இது இருக்கும். ஸோ பேசிக்ஸ்லயே அதுலயே இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் கிரையோஜெனிக் இயக்க பொருட்கள் இது எங்க இருக்கு அப்படின்னா இது 8th லெசன் 8 அண்டம் அண்டம் அதே சாப்டர் தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து 8th ஒன்னு கேட்டுக்காங்க, 9th இருந்து ஒன்னு கேட்டுக்காங்க. பேஜ் நம்பர் 87ல இருக்கு. ஸோ மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கு. கிரையோஜெனிக் அப்படின்றது அந்த ஆக்சிஜனேஷன் தடுக்கிறது அந்த மாதிரி மீனிங்ல வரும். நெக்ஸ்ட், சிரிப்பு உடலுக்கு நல்லது ஏனெனில் சிரிப்பு தகைப்பு ஹார்மோனான டேஸ் சுரத்தலை குறைத்து நன்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகின்றது. அட்ரினல் சுரப்பி. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். இது எங்க இருக்கு அப்படின்னா 11th ஜுவாலஜில இருக்கு. 11th ஜுவாலஜில இருக்கு. 11th சாப்டர் அது. நெக்ஸ்ட், ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் சடுதி மாற்றம். இது எங்க இருக்கு அப்படின்னா 10th லெசன் 18ல மரபியல் இருக்கும். பேஜ் நம்பர் 268. அதே மாதிரி மரபியலை பொறுத்த வரைக்கும் 11th உண்டு, 12th உண்டு. ஸோ மரபியல் நீங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா படிச்சிருங்க. நெக்ஸ்ட், பின் வருவனவற்றுள் எந்த தாவரம் தண்டில் உணவை சேமிக்கின்றது அப்படின்றத கண்ணை மூடிட்டு போயிடலாம். உருளைக்கிழங்கு. இதெல்லாம் என்ன வரும்? இதெல்லாம் வேர்ல வரும். இதெல்லாமே வேர். அதே மாதிரி இது 3க்குள்ள வடிவங்கள் படிச்சுக்கோங்க. இது 3க்குள்ள வடிவங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத எதுல இருக்கும் அப்படின்னா 7th புக்ல இருக்கும். ஸோ அதை கரெக்டா ரெஃபர் பண்ணி அதையும் படிச்சுக்கோங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா 7th புக்ல பேஜ் நம்பர் 87 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தாவர இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். அதுலதான் இது எல்லாமே இருக்கும். உருளைக்கிழங்கு, அந்த குமிழிகள், அந்த மாதிரி வெங்காயம், பூண்டுகள் ஒண்ணு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நிறைய கொடுத்துருப்பாங்க. தாவரங்களோட ஷேப்ஸ் எந்த மாதிரி எது எது எந்தது வட்ட நில தண்டா அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே 7th புக்ல இருக்கும். 7th புக்கை படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணையை தேர்ந்தெடு. வைட்டமின் ஏ ரிக்கட்ஸ் தப்பு. இது என்ன வரும்? டி வந்திருக்கும். வைட்டமின் டி ரிக்கட்ஸ். வைட்டமின் டி ஸ்ரோத்தலமை இதுவும் தப்பு. இது என்ன வந்திருக்கணும்? ஏ வந்திருக்கணும். வைட்டமின் B1 அப்படின்றது பெரி இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். B3 வராது. இது என்னது? வைட்டமின் சி வந்திருந்தா ஸ்கர்வி நோய் கண்டு வந்துடும். ஸோ இது எங்க இருக்குன்னா அதே அந்த 9th அந்த அட்டவணை சொன்னல அதுல இருந்து கேட்கப்பட்டதா பேஜ் நம்பர் 254. நெக்ஸ்ட், எலைசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை டேஸை கண்டுபிடிக்க பயன்படுதுன்னா எய்ட்ஸ் நோயை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. ஸோ எது எதுக்கு அப்படின்றத கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா 10th லெசன் 21 பேஜ் நம்பர் 311 இருக்கு. உடல்நலம் மற்றும் நோய் அப்படின்ற ஒரு சாப்டர்ல இது இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எங்க கவர் ஆயிருக்குன்னு பாருங்க. 10th தான் மேக்ஸிமம் கவர் ஆகுது கொஸ்டின்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி. ஆமா கரெக்ட் தான் இது. நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையும் வகிக்கிறார். ரெண்டுமே சரிதான். இது எங்க இருக்குன்னா 10th சாப்டர்ல ஒன்று இருக்கும். குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னால அதுலதான் வரும். அது போக 12th பாலிட்டி எடுத்துக்கிட்டா பேஜ் நம்பர் 51ல இது இருக்கு. நெக்ஸ்ட், உள்ளாட்சி அமைப்புகளை 1882 இந்தியாவை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ரிப்பன் பிரபு.
ரிப்பன் பிரபு தான் என்ன செஞ்சிருப்பாரு? அறிமுகம் படித்திருப்பாரு. இது எங்க இருக்குன்னா 8th இருக்கு. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். அதுபோக 9th பேஜ் நம்பர் 289ல இருக்கு. 8th பேஜ் நம்பர் 81ல இருக்கு. 9th பேஜ் நம்பர் 289ல இருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின். அந்த ரிப்பன் ப்ரோவ பத்தி நெறைய டீட்டெயில்ஸ் குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சீனா. இது பிரிக்ஸ பத்தி இருக்கிற ஒரே ஒரு புக் எதுன்னா 10th புக்ல மட்டும் தான் பிரிக்ஸ பத்தி குடுத்திருப்பாங்க. வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால நீங்க 10th புக்ல உள்ள அந்த பிரிக்ஸ் அமைப்பு மட்டும் கொஞ்சம் கிளியரா படிச்சுக்கோங்க. எந்த வருஷம் பிரிக்ஸ் கொண்டு வந்தாங்க? தலைமையகம் எங்க இருக்கு? அப்படின்றத கிளியரா படிச்சுக்கோங்க. இந்த பிரிக்ஸுக்கான அப்ரிவேஷன்ஸ். எஸ்ன்றது சவுத் ஆப்பிரிக்கா. இது எந்த வருஷம் சேர்த்தாங்க? அப்படின்றதையும் நீங்க கிளியரா படிச்சிருங்க. இது எங்க இருக்குன்னா 10th லெசன் 5 பேஜ் நம்பர் 301ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உச்சநீதிமன்றம். இந்த உச்சநீதிமன்றம் பத்தி எங்க இருக்கு அப்படின்னா 8th லெசன் 7 அதாவது பாலிட்டில 263வது பக்கத்துல இருக்கு. அதுபோக உச்சநீதிமன்றம் பத்தி எங்க இருக்கும் அப்படின்னா 10th ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நிறைய டீடைல்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. தமிழ்நாடு மட்டும் ஆந்திராவுக்கு வராது. தமிழ்நாடு மட்டும் எங்க? பாண்டிச்சேரிக்கும் நமக்கும் ஒரு காமனா இருக்கும். கேரளா மற்றும் தெலுங்கானா இதுவும் வராது. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் இதுவும் வராது. ஸோ இதெல்லாமே தவறு. ஸோ இது மட்டும் தான் சரி. பஞ்சாப் மற்றும் ஹரியானா அப்படின்றது மட்டும் தான் சரி. இது எங்க இருக்கு அப்படின்னா அதே 8th பேஜ் நம்பர் 264ல இது இருக்கு. அதே மாதிரி 10th உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் பத்தி குடுத்திருப்பாங்க. ஸோ அதுலயும் இந்த டீடைல்ஸ் இருக்கு. ஸோ 10th புக்லயும் இது இருக்கு. 10th புக் படிச்சீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வென்ற இந்தியர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமர்த்யா சென் பெற்றிருப்பாரு. அதனால நமக்கு வேற யாருமே தெரியாது அப்படின்றனால இந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருப்போம். ஆனா அபிஜித் பானர்ஜி அப்படின்றவங்க 2019ல வாங்கியிருப்பாரு. 2019 இப்ப இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சரே தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. இப்ப என்னன்னா கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றது எதுக்கு வாங்கியிருப்பாரு? அமைதிக்காக வாங்கியிருப்பாரு. அன்னை தெரசாவும் அமைதிக்காக வாங்கியிருப்பாங்க. இந்த வருஷம் 1971ல வாங்கியிருப்பாங்க. கைலாஷ் சத்யார்த்தி 2011ல வாங்கியிருப்பாங்க. சந்திரதேவர் அப்படின்றவர் பிசிக்ஸுக்காக வாங்கியிருப்பாரு. சோ இவங்க 3 பேரையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல யாருக்கு நமக்கு தெரியாத ஒரு ஆன்சர் அப்படின்றது அபிஜித் பானர்ஜி நமக்கு ஆன்சர் தெரியாது. அப்ப நமக்கு தெரியாத ஆன்சர் தான் இந்த கொஸ்டினுக்கு என்னது ஆன்சர் அப்படின்னு நம்ம சரியா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் கீழ் வருவனவற்றுள் எது நேர்முக வரி வருமான வரி? இது ஒரு புக் பேக் கொஸ்டின் 7th புக்ல இருக்கு. ஐ திங்க் டாம் 3 நினைக்கிறேன். புக் பேக் கொஸ்டின் இது ஒரு புக் பேக் கொஸ்டின். அந்த டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7th ஒரு சாப்டர் இருக்கு. அதுல ஒரு புக் பேக் கொஸ்டின் அதாவது கீழே கடைசியில கொடுத்திருப்பாங்க சரியான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு. அதே மாதிரி மறைமுக வரிக்கு தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கொஸ்டின் அடுத்தடுத்து கொஸ்டினா வரும். இது புக் பேக் கொஸ்டின். நம்ம கனூஸ் கால்லயும் இந்த கொஸ்டின் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. நானே இப்பதான் இந்த கொஸ்டின் பாக்குறேன். ஆக்சுவலா நம்ம கனூஸ் கால்ல இந்த கொஸ்டின் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அந்த டாக்ஸஸ் வரும்போது நிறைய படிச்சுக்கோங்க. எது எதுக்கு எந்தெந்த வரி வரும் அப்படின்றத கரெக்டா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னா நீலகிரி தான். இது எங்க இருக்கு அப்படின்னா 6th அந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. டேர்ம் 1ல நினைக்கிறேன். அதுல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டா வேற எங்க இருக்கு அப்படின்னா 10th லெசன் 7ல பேஜ் நம்பர் 242லயும் இது இருக்கு. பேஜ் நம்பர் 242ல இருக்கு. அங்கேயும் இருக்கும். அதே மாதிரி இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். பாலின விகிதம், அதுக்கப்புறம் மக்கள் தொகை நெருக்கம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா படிச்சுக்கோங்க. மக்கள் தொகை எங்க அதிகமா இருக்கு? இப்போ ரீசெண்டா இந்த எஜுகேஷன் ரிலேட்டடா நிறைய நியூஸஸ் வரதுனால, ஸோ எஜுகேஷன் ரேஷியோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. எஜுகேஷன் ரேஷியோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் 1969ல இருந்து வங்கிகள் நாட்டுடைமையாக்கல் செயல்பட்டுள்ளது. அது சரிதான். கரெக்ட் தான். எப்போ? 1969 ஆகஸ்ட் 15. நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ என்பது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படின்றது என்னது? தவறு. அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எங்க இருக்குன்னா 11th லெசன் 8ல இருக்கு. பேஜ் நம்பர் 213ல இருக்கு. 12த்லயும் இருக்கு. 12th பேங்கிங் அப்படின்னு ஒரு சாப்டர்ல இருக்கும். 12th தான் நினைக்கிறேன். ஐ திங்க் 11th இல்ல. இது 12th நினைக்கிறேன். 12th எக்கனாமிக்ஸ்ல அந்த பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு 12th எக்கனாமிக்ஸ்ல ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர்ல இது இருக்கு. 11th வராது நினைக்கிறேன். 12th நினைக்கிறேன். வெரிஃபை பண்ணி சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்
இந்தியாவில் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது எது? செபி. என்ன சொல்லலாம்? செபி. இங்கிலீஷ்ல பாருங்க இந்த கொஸ்டின் கரெக்ட்டா இருக்கும். தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் புரியாத மாரி இருக்கும். என்னமோ சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா, 10த் லெசன் 4 பேஜ் நம்பர் 341ல இருக்கு. நான் இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன். அப்படி இல்லன்னா கீழ என்னால இதுல அப்டேட் பண்ண முடியுது அப்படின்னா, நம்மளோட இந்த வீடியோஸ்க்கு கீழயே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நீங்க பிடிஎஃப் தரமாட்டேன் அப்படின்லாம் நினைக்க வேணாம். நீங்க படிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க படிக்கும்போது. கண்டிப்பா நான் பண்றேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு கீழ லிங்க்ல முடிஞ்சா அப்டேட் பண்றேன். அப்படி இல்லன்னா நம்ம டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன். நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி கரெக்ட்டா எங்கெங்க இருக்குன்னு புக்ல மார்க் பண்ணி படிச்சுருங்க. நீங்க இப்போ உட்கார்ந்து நீங்க நோட்ஸ்லாம் எடுக்கணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பின்வருவனவற்றில் எது உணவு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல அப்படின்னா FICCI. இது எல்லாமே எங்க இருக்கும்னா அந்த லைன்ல லெசன் 21ல இருக்கும். பேஜ் நம்பர் 254 ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் இருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த சாப்டர்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் பெர்னிசியஸ் ரத்த சோகை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு. அதேதான் சைனோ கோபாலன். ஸோ டைரக்டா கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க? அந்த விட்டமினோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டா பார்த்துக்கோங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 98 அதாவது 11th லெசன் 5ல இருக்கு. நெக்ஸ்ட் சிதப்பவைகளுக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள். இது எங்க இருக்கு அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல சுற்றுச்சூழல் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அதெல்லாம் பேஜ் நம்பர் 54ல இருக்கு. 3rd டேர்ம்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒலி மாசு குறித்த சரியான வாக்கியத்தை கண்டறிக. இனிமையற்ற இரைச்சலான ஒலி. கரெக்ட் தான். இது ஒலி மாசுபாடு தான். மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது அப்படின்னு குடுத்திருக்காங்க. இது என்னது? தப்பு. என்னது? மனச்சோர்வும், மன அழுத்தத்தையும் என்ன செய்யுது? அதிகரிக்கும். அதிகமான ஒலி கேட்டது அப்படின்னா, நமக்கு என்னது? ஆ பிரஷர் அதிகமாக தான் செய்யும். அதிகரிக்கும் அப்படின்னு வந்தோம்னா சரி. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் சரி. இது எங்க இருக்கு அப்படின்னா 8த் லெசன் 6ல ஒலியல் அப்படின்ற சாப்டர்ல பேஜ் நம்பர் 69ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக குடுத்துருக்காங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம். நமக்கு தெரியும். இதெல்லாம் கண்ண மூடிட்டு போட்டுருங்க. யானைகள் பாதுகாப்பு திட்டம், கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம். நெக்ஸ்ட் இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம். ஸோ இதெல்லாமே ஒரு பொறுத்துக குடுத்துருப்பாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா, இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். எங்கன்னா 10th சயின்ஸ்ல லெசன் 22ல பேஜ் நம்பர் 318ல இருக்கு. சுற்றுச்சூழல் அப்படின்ற சாப்டர்ல இருந்து நெறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். நெக்ஸ்ட் வெற்றிட குடுவையை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? ஜேம்ஸ் திவார். இத என்னன்னு என்ன சொல்லுவாங்க? திவார் குடுவைன்னு சொல்லுவாங்க. திவார் குடுவை அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண கத்துக்கணும். இது எங்க இருக்கு அப்படின்னா 8th லெசன் 4 பேஜ் நம்பர் 46ல இருக்கு. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல பொறுத்தவரைக்கும் கெல்வின்னா என்ன? பாஸ்கல்னா யாரு? லவாசியர்னா யாரு? இவங்க எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அடிஷனலா படிச்சுக்கணும். ஸோ அந்த மாரி வராங்கன்னா, அடுத்து இவங்கள பத்தி கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. அப்படின்றனால அவங்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் வெளிநோக்கிய திசையில் இழு விசையை உணர்கிறீர்கள். இவ்விசைக்கான காரணம் என்னது? மைய விலக்கு விசை. இது எங்க இருக்கு அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 2ல பேஜ் நம்பர் 22ல இருக்கு. இயக்கவியல் விசையியல் அப்படின்ற ஒரு சாப்டர்ல இருக்கும். 6th இயக்கத்திலயும் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. 7த்லயும் அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டர்லயுமே இதை அப்படியே கம்பைன் பண்ணியே வரும். ஸோ ஒரு பேசிக்ஸா படிச்சீங்க அப்படின்னா இது ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வளிமண்டல அழுத்தம். இது யூனிட் கன்வர்ஷன் ஒவ்வொரு 6ல இருந்து 6th டு 10th வரைக்கும் நீங்க கிளியரா படிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல இருக்கும். இந்த அடர்த்தி அப்படின்றது 6த்லயும் இருக்கும், 7த்லயும் இருக்கும், 8த்லயும் இருக்கும். ஸோ நீங்க 6 டு 10 வரைக்கும் அந்த அலகுகள் ஒவ்வொன்றுக்கும் அந்த அலகுகள் யூனிட் கன்வர்ஷன் அந்த படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒலியின் செறிவானது எந்த அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்றது டெசிபல் அப்படின்றது தெரியும். இது எங்க இருக்குன்னா 9th லெசன் 8 ஒலியல் இருக்கு. பேஜ் நம்பர் 95ல இருக்கு. மத்த இதெல்லாம் எதுக்கு வரும் அப்படின்றத கேட்கணும். இப்போ அதிர்வெண்ணுக்கு என்ன வரும்? ஹெர்ட்ஸ். அதிர்வெண் அலைகள் ஹெர்ட்ஸ். ஒலியாண்டு அப்படின்றது அந்த வானியல் உள்ள இரு பொருளுக்குள்ள அந்த இது. ஒலியானது ஒரு ஆண்டில் செல்லக்கூடிய தொலைவு ஒலியாண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த விண்ணியல் தொலைவு அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வரும். ஸோ அதை எதுக்காக படிச்சுக்கோங்க. கேண்டிலா அப்படின்றது ஒளிச்செறிவு லைட்.
நெக்ஸ்ட் நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் இம்மதிப்பிற்கான சமமானது எது அப்படின்னு கேட்டா 212 ஃபாரன்ஹீட் அப்படின்றது மட்டும் தான் கரெக்ட். இது என்ன வந்துரும்? இதெல்லாம் 0 டிகிரி செல்சியஸ்ல வந்துரும். 273.15 கெல்வின்றது 0 டிகிரி செல்சியஸ்ல வரும். அத யூனிட் அததான் சொன்னேன். அது கரெக்ட்டா படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக். இது எங்க இருக்குன்னா 9த் லெசன் 7 பேஜ் நம்பர் 84ல வெப்பம் அப்படின்ற சாப்டர்ல ஒரு பாக்ஸ்ல குடுத்திருப்பாங்க. சோ இத கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த நாடு ஃபிஃபா 2022 உலகக்கோப்பையை நடத்த உள்ளது? இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க எல்லாமே அது என்ன சாப்டர்ல அந்த சிலபஸ்ல என்ன குடுத்திருந்தாங்களோ அத பேஸ் பண்ணி கரெக்ட்டா கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நேட்டோ என்பது ஒரு வெளி தரப்பினரின் தாக்குதலில் இருந்து உறுப்பு நாடுகளுக்கு பரஸ்பர பாதுகாப்புக்காக நிறுவப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். ரஷ்யா நாட்டோவின் உறுப்பினராக உள்ளது அப்படின்றது தவறு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் வரும். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினும் கூட. 2வது இது எங்க இருக்குன்னா 10த்ல லெசன் 4ல பேஜ் நம்பர் 47ல இருக்கு. எதுல? ஹிஸ்டரியில வரும். ஹிஸ்டரியில இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 4 இது ஏகாதிபத்தியம் அப்படின்னு ஏகாதிபத்தியம் சொல்லுவோம்ல. ஸோ அதுல உள்ள வரலாறுல அந்த அந்த சாப்டர்ல இது கொஞ்சம் வரும். கரண்ட் அஃபேர்ஸ்லயும் இது கொஞ்சம் வரும். இத படிச்சுக்கோங்க. இந்த நேட்டோ அப்படின்றது இதுல கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து கேட்ட பிசிலயோ இல்ல எஸ்ஏலயோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கான அப்ரிவியேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கான அப்ரிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அததான் சொல்றேன். ஒரு கொஸ்டின் படிக்கிறோம்னா அத சேர்த்து படிச்சுட்டீங்க அப்படின்னா, அடுத்த கொஸ்டினுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் அப்படிதான் செட்டா தான் படிக்கணும். 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷனுக்கு ஆன்சர் படிச்சிட்டீங்கன்னா, அடுத்த எடிஷன் அடுத்த ஆல்ஃபர் வந்துட்டு ரொம்ப ஈஸியா நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கோல்டன் குளோப் விருதை பெற்ற முதல் இந்தியர் ஏ.ஆர். ரகுமான். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் யுஏவியின் விரிவாக்கம் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் உலக யோகா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூன் 21. இது ஸ்கூல் புக்ஸ்லயும் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டைம்ல வந்ததுனால இது கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடித்த துகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியூட்ரான். ஸோ ஒவ்வொரு ஆளையும் யார் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க? எலக்ட்ரான் யாரு? தாம்சன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. புரோட்டான் வந்துட்டு யாரு? ரூதர் போர்டு ஒருவர். ரூதர் போர்டும் புரோட்டான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அந்த இது கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா சயின்ஸ்ல 9த்ல 11th பேஜ் நம்பர் 11th சாரி பேஜ் நம்பர் 128ல லெசன் 11. அந்த புரோட்டான் நியூட்ரானை பத்தி 8த்லயும் இருக்கும் 9த்லயும் இருக்கும். அதே மாதிரி 7த்லயும் கொஞ்சம் பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேசிக்ஸை படிச்சு போனோம் அப்படின்னா 9th ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இரும்பு பொருட்கள் துருப்பிடித்தலில் நடைபெறும் வினை ஆக்சிஜன் நேற்றம். இந்த ஆக்சிஜன் நேற்றம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஆக்சிஜன் நேற்றம் ஒண்ணும் இல்ல, ஒரு இரும்பு H2O அப்படின்னு நமக்கு ஒண்ணு நீர் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இதுல H என்னது பிளஸ், O அப்படின்றது மைனஸ். ஸோ இது வந்து என்னது எலக்ட்ரான் வரும், இது புரோட்டான் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் தான். இப்போ ஆக்சிஜன் நேற்றம் அப்படின்னா என்னது? இதை சேர்க்கிறது, இதை நீக்கிறது. ஸோ அதை தான் எலக்ட்ரானை சேர்க்கிறோமா புரோட்டானை நீக்கிறோமா அப்படின்றதுதான் இந்த கொஸ்டின். ஆக்சிஜன் நேற்றம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கிளியரா படிச்சுக்கோங்க. எது எலக்ட்ரானை ஏற்கும், எது எலக்ட்ரானை இழக்கும் அப்படின்றத கரெக்டா படிச்சுக்கோங்க. ஏனெனில் இரும்பு பொருட்கள் துருப்பிடித்தல் நடைபெறும் வினை ஆக்சிஜன் ஏற்றம். அது என்னது? அது சரிதான். ஏனெனில் இரும்பு அதன் ஆக்சைடுகளாக மாற்றப்படுகிறது. ஸோ ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் சரியான அமிலம் மற்றும் அதன் பயன்களை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நைட்ரிக் அமிலம் உணவு செரிமானமா? அது வராது. சல்பியூரிக் அமிலம் குளிர் சோப்பு அதுவும் வராது. வினிகர் உணவுப் பொருட்கள் கெட்டு போகாம இருக்க. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பென்சாயிக் அமிலம் சலவை சோப்பு அப்படின்றது கிடையாது. சோடியம் பென்சோயேட் அப்படின்னு வந்துருச்சுன்னா எங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னா இதுவும் உணவுப் பொருட்களை பாதுகாக்க கொடுத்துருப்பாங்க. சலவை சோப்பு அப்படின்றது என்ன வரும்? சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி இது வரும். ஸோ இந்த மென் சோப்பு அப்படின்றது மெக்னீசியம் வரும். ஸோ இந்த இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா 9th 10th 11th 12th எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்? அமிலம் மற்றும் காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாப்டரா கொடுப்பாங்க, இல்ல ஒரு சப்டிவிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல உள்ளதுதான் இது. ஒவ்வொன்றிலையும் பயன்கள் கொடுத்துருப்பாங்க, அமிலங்களோட பயன்கள் ஒவ்வொரு சாப்டர்லயும் அது வந்துட்டே இருக்கும். அதுல படிச்சீங்கன்னா இது எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு முக்கிய காரணமாகிறது அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடு. சல்பர் டை ஆக்சைடு அப்படின்றதான் முக்கியமான காரணமா இருக்கும். இது எங்க இருக்கு அப்படின்னா 10th லெசன் 22 சுற்றுச்சூழல் அப்படின்ற ஒரு சாப்டர்ல பேஜ் நம்பர் 319 அப்படின்றதுல இருக்கு. நெக்ஸ்ட்
பொதுவாக அதிக அளவில் பயன்படும் சமையல் வாயுவின் உள்ள எல்பிஜி. எல்பிஜி அப்படின்றதுக்கான அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றத கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அந்த அப்ரிவேஷன் கூட நெறைய டைம் கேட்குறாங்க. ஆக்சுவலா இதுவே அப்ரிவேஷன் தான். திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. அததான் கேட்டிருக்காங்க. அப்ரிவேஷன் தான் கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் அப்ரிவேஷன் படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே பேஜ் நம்பர்ல தான் இருக்கு. இதுவும் எங்க இருக்கு? அதே பேஜ் நம்பர்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் கிரேட்டா தன்பர்க் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பருவநிலை மாற்றத்துக்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்றது இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஐஎன்எஸ் விராட் இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். விமானம் தாங்கி கப்பல். நெக்ஸ்ட் பொன்னியின் செல்வன் யாரு? கல்கி. பொன்னியின் செல்வன், கல்கி. மணிமேகலை, சீத்தனை சாத்தனார். இது தமிழ் புக் படிச்சீங்கன்னா போதும். எல்லாமே கம்பைன் பண்ணி தான் குடுத்துருக்கும். குயில் பாட்டு யாரு? பாரதியார். ஸோ இது எல்லாமே படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இது ஈஸியா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். தமிழ் புக்ஸ்ல உள்ள அ நூலும் நூலாசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அத படிச்சீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் உக்ரைன் குடியரசுத் தலைவர். அந்த டைம்ல இது பீக்ல இருந்ததுனால கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. யாரு? விளாடிமிர் செலனஸ்கி அப்படின்றது தான் கரெக்ட். அந்த டைம்ல ரொம்ப பீக்ல இருந்தாரு. இது உலக கரண்ட் அஃபேர்ஸ் அந்த இதுல வந்துரும். நெக்ஸ்ட் 31 ஜனவரி 2022 நிலவரப்படி எந்த மாநிலம் அதிக கொள்ளளவு திறன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் நிறுவப்பட்டது முதலிடம் வகிக்குது அப்படின்னா தமிழ்நாடு. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் இவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது? தீப்பாறை, சுண்ணாம்பு பாறை வராது. சுண்ணாம்பு பாறைன்றது தீப்பாறை அப்படின்னா என்ன? அது எரிஞ்சு எல்லாமே என்ன ஆயிரும்? சாம்பல் ஆயிரும். இப்ப சுண்ணாம்பு பாறை அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் அந்த தாவரங்கள், விலங்குகளின் படிமங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சு படிஞ்சு என்னவா இருக்கும் அப்படின்னா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகி வந்தா தான் சுண்ணாம்பா உருவாக முடியும். தீப்பாறை அப்படின்றது பாறைகள் எரிஞ்சு அப்படியே அந்த குழம்பு வெளியில வந்து படியிறது. அப்ப அது என்னவா இருக்கும்? சாம்பலா இருக்கும். கரிசல் மண்ணு கிடைக்கும். கருங்கல் சொல்றோம்ல, அந்த மாரி இது மட்டும் தான் தீப்பாறை இருக்கும். அப்ப சுண்ணாம்பு பாறை வராது. என்னது? அப்ப அது தவறு. ஊடுருவிய தீப்பாறை அப்படின்றது அது கரெக்ட் தான். படிவுப்பாறை அப்படின்றது மணற்பாறை. கொஞ்சம் கொஞ்சமா மணிவுகள் அந்த மணல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சு படிவுப்பாறை அழகா மாறும். உருமாறிய பாறை தான் வைரத்துக்கு. இதுவும் கரெக்ட் தான். ஸோ இது எங்க இருக்குன்னா 9த் லெசன் 1 பேஜ் நம்பர் 172ல இருக்கு. ஜியோகிராஃபி சாப்டர். நெக்ஸ்ட் சதுப்பு நிலக்காடுகள் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா கடலூர். சதுப்பு நிலக்காடுகள் எங்க உள்ளது அப்படின்னா கடலூர்ல இருக்கு. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். முக்கியமான ஒரு கொஸ்டின். இது எங்க இருக்கு அப்படின்னா 10th லெசன் 6 பேஜ் நம்பர் 223 ஜியோகிராஃபில இருக்கு. நெக்ஸ்ட் பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. கூற்று என்ன கொடுத்திருக்காங்க? அறிவு புலப்பெயர்ச்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்விசார் இடப்பெயர்வோடு தொடர்புடையதாகும். இது என்னது ஸ்டேட்மெண்ட்? சரிதான். அறிவு புலப்பெயர்ச்சிக்கு வேலை வாய்ப்பின்மை மற்றும் தகுதிக்கேற்ப வேலையின்மையே காரணம் அப்படின்றது தப்பு. அப்படிலாம் கிடையாது. இடப்பெயர்ச்சிய பத்தி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இடப்பெயர்ச்சி அப்படின்றதுல ஒரு சாப்டர் தனியாவே குடுத்துருப்பாங்க. இந்த எல்லா சாப்டரையும் கம்பைன் பண்ணி படிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எதுன்னா தென்னாப்பிரிக்கா. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். எங்க இருக்கு அப்படின்னா 12th ஜியோகிராஃபில லெசன் 3ல இருக்கு. பேஜ் நம்பர் 55ல இருக்கு. அதே மாதிரி 7த்ல ஒரு சாப்டர் உண்டு. ஐ திங்க் 7த்ன்னு தான் நினைக்கிறேன். 7த்ல வந்துட்டு எந்தெந்த இதுல என்னென்ன யார் யாரு ஏற்றுமதியில முதலிடத்துல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான சாப்டர். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் புவி டேஸின் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகிறதுனா மேலோட்டில் அமைக்கப்பட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன. இது எங்க இருக்குன்னா அதே 12th ஜியோகிராஃபில லெசன் 3ல பேஜ் நம்பர் 59ல இருக்கு. நெக்ஸ்ட் தவறான இணையை கண்டறிக. மங்கள் பாண்டே பராக்பூர் சரிதான். ராணி லட்சுமிபாய் ஜான்சி கரெக்ட் தான். வேலு நாச்சியார் சிவகங்கை. கட்டபொம்மன் நெக்கட்டும் செவல் அப்படின்றது பூலித்தேவன் வந்திருக்கணும். யார் வந்திருக்கணும்? பூலித்தேவன் வந்திருந்தா கரெக்ட். கட்டபொம்மன் பாஞ்சாலம் குறிச்சி அவர் வந்துட்டு. ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு. இது எங்க இருக்கு அப்படின்னா இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே சாப்டர்ல இருக்குது. 11th லெசன் 18ல இருக்கு. பேஜ் நம்பர் 321, 310, 322ல இருக்கு. அது போக இத பத்தி எங்க இருக்குன்னா 10த்லயும் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா 10த்லயும் இத பத்தி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. 8த்ல மங்கள் பாண்டே இவங்கலாம் வருவாங்க. அதே மாதிரி 8த்ல வேலுநாச்சியாரும் வருவாங்க. இவங்கள பத்தி 8த்லயும் இருக்கும். ஸோ 8th, 10th, 11th இது 3ம் படிச்சா அந்த கொஸ்டின் ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஐரோப்பியால இருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர்கள் யாருன்னா வாஸ்கோடாமா போர்ச்சுகீசியர்கள். ஸோ இதை கரெக்டா படிச்சுக்கோங்க.
இது எங்க இருக்கு அப்படின்னா 8th லெசன் 2 பேஜ் நம்பர் 12ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யாருன்னா கபீர். இதெல்லாம் கண்ண மூடிட்டு போறது. 11th அந்த பக்தி இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். லெசன் 13ல பேஜ் நம்பர் 210ல இருக்கு. நெக்ஸ்ட் 1964ல் உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் மகத்தான தலைவர் அப்படின்றது யாசர் அரபாத். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். அந்த பாக்ஸ்லயும் இது இருக்கும். ஸோ ஒரு முக்கியமான கொஸ்டின் எங்க இருக்குன்னா 10th லெசன் 4ல பேஜ் நம்பர் 51ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1893ல் ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னா ரெட்டைமலை சீனிவாசன். கரெக்ட். அது எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 130 10th ஹிஸ்டரியில லெசன் பாத்தீங்கன்னா 10வது லெசன். நெக்ஸ்ட் தமிழ்நாடு காவல்துறையால் குடிமக்கள் பாதுகாப்பாக சமீபத்தில் தொடங்கப்பட்ட கைபேசி செயலியின் பெயர் காவல் உதவி. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த போலீஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துன்னா கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அது கண்டிப்பா அந்த எக்ஸாம் வருதுன்னா அதுல கொஸ்டினாவே இருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் எங்கு நீருக்கடியில் தொல்லியல் தளம் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா பூம்புகார். எங்க அமைச்சிருக்காங்க? பூம்புகார். ஸோ இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அந்த டைம்ல ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுவும் படிச்சுக்கலாம். சுங்கச்சாவடிகள் அமைந்துள்ள ஃபாஸ்டாக் எந்த அலைக்கதிர்கள் உபயோகிக்கப்படுகின்றன அப்படின்னா ரேடியோ அலைவரிசை. இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது எல்லாமே அந்த கேட்டிருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பீக்ல இருந்தது. இப்ப உக்ரைன் போர் நடந்ததுனால அந்த உக்ரைன் குடியரசுத் தலைவர் கேட்டாங்க. பாஸ்டாக் அந்த நேரத்துல எல்லாருமே பாஸ்டாக் கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த பாஸ்டாக் பத்தி கேட்டிருந்தாங்க. இந்த பூம்புகார் கேட்டிருந்தாங்கல்ல, அதுவுமே அந்த டைம்ல கொஞ்சம் அதிகமா பேசப்பட்டது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் வருதுன்னா இந்த எக்ஸாம் டைம்ல எதை பத்தி அதிகமா பேசுறாங்க, எதை பத்தி அதிகமா பேசுறாங்க. இப்ப எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கனால நமக்கு அடுத்து ஆகஸ்ட்லயோ செப்டம்பர்லயோ எக்ஸாம் வந்தது அப்படின்னா இப்ப எலெக்ஷன் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய வரலாம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எம்பியோட பவர் என்ன, எம்எல்ஏவோட பவர் என்ன, பிரதமரோட பவர் என்ன, குடியரசுத் தலைவருக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்றத இந்த அரசியல் சம்பந்தமான எல்லாமே நம்ம கிளியரா தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது நம்ம பாலிட்டியும் அட்டன் பண்ணிடலாம். அதே டைம்ல நம்ம என்ன செஞ்சிடலாம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துகை குடுத்துருக்காங்க. எந்தெந்த நாடுகள் எந்த வருஷம் சுதந்திரம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்துகை குடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்கா எந்த வருஷம்னா 1948ல வருவாங்க. 1948ல வருவாங்க. சீனா 1949, பங்களாதேஷ் 1971 முக்கியமான ஒரு வருஷம். பாகிஸ்தான் நம்ம இருக்கும்போது தான் அவங்களும் சுதந்திரம் பெற்றிருப்பாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி 1947. இது எங்க இருக்கு அப்படின்னா 12th இருக்கு. லெசன் 8 அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 113, 112 2 பக்கத்துல இருக்கும். ஸோ அது கரெக்டா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். கீழடியில் கேட்ட தாலாட்டுகள் அப்படின்னு ஒண்ணு யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதெல்லாமே அந்த டைம்ல பேசப்படுது. கீழடி வந்துட்டு அந்த நேரத்துல நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. 8ஆம் கட்டம் 7ஆம் கட்டம் போனதுனால ஸோ நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்சதுனால நிறைய பேசு பொருளா இருந்ததுனால அந்த டைம்ல ஒரு பீக்ல இருந்ததுனால கீழடியை பத்தியும் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது எது பீக்ல இருக்கோ அதை பத்தி தான் அதிகமா கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சோம் அப்படின்னா இந்த 10 கொஸ்டினுக்கு 10 மார்க் வாங்குறது அப்படின்றது பெரிய விஷயமே நமக்கு என்ன செய்யுது, கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் எல்லாருமே வேணான்னு ஒதுக்குற ஒரு சாப்டர். இன்னைக்கு வந்துட்டு கட்டாயம் இங்கிலீஷ் படிச்சாதான் பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். யாரெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இங்கிலீஷ் படிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் அங்க வந்து நிக்குது. நான் என்னால இங்கிலீஷ் படிக்காம எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கே பெருசா வந்து நிக்குது. ஸோ இங்கிலீஷும் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஐ ஹேட் மணி என்ன வரும், ஐ வுட் ஹேவ் டொனேட்டட். இது எங்க இருக்குன்னா 8th பேஜ் நம்பர் 137ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதுல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான். பாக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். அதை தாண்டி அவங்க வந்துட்டு அடிஷனலா புதுசா அவங்களை வந்துட்டு நாலேஜ் செக் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே பண்ணல. டைரக்ட் கொஸ்டின் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் நோபடி கால்டு கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும், டிட் தே. நெகட்டிவ் வந்திருக்கு, அதனால இங்க பாசிட்டிவ்ல தான் வரணும். ஸோ இது எங்க இருக்குன்னா 8th பேஜ் நம்பர் 196ல இருக்கு. இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பேசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்றது மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை தி மேனேஜர். இது எங்க இருக்குன்னா 9th பேஜ் நம்பர் 160ல இருக்கு. அதே கொஸ்டின் 10th இருக்கு பேஜ் நம்பர் 14ல. ஸோ ரெண்டுமே முக்கியமானது. இதுவும் ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின் தான், சாரி எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் சூஸ் தி appropriate word for the following. Any filling up a postage regarded as a historically important place அப்படின்றது என்ன கேட்டிருக்காங்க, appropriate
வேர்டு அப்படின்னா மொனுமெண்ட் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். இது எங்க இருக்குன்னா 6th 3rd டேர்ம் பேஜ் நம்பர் 99ல இருக்கு. நெக்ஸ்ட், இஃப் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் திங்ஸ் த ஃபெஸ்ட் வில் ஹேப்பன்ஸ் இஸ் ஆப்டிமிஸ்டிக் அப்படின்றது இது எங்க இருக்கு அப்படின்னா இது ஒரு ஜெனரல் கொஸ்டின். இது மட்டும் தான் புக்ல இல்ல. ஸோ நெக்ஸ்ட், சூஸ் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம் எக்காச் பொட்டேட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குன்னா ஃப்ரேசஸ்ல இருக்கும். இடியம் அண்ட் ஃப்ரேசஸ்ல 8th இருக்கு. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். பேஜ் நம்பர் 98ல இருக்கு. an ideal person an ideal person. இது லாஸ்ட் டைம் கூட இதே கொஸ்டின் வந்த மாதிரி இருக்கு. லாஸ்ட் டைம் 2023ல இதே மாதிரி ஒரு ஐடியம் ஃப்ரேசஸ் வந்துட்டு சேம் ஃபேசஸ்ல உள்ள அதே கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஐடியம் ஃப்ரேசஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் தி ஆப்ஷன் which has logical relevance. First one, fine means healthy. Fine means healthy. அது என்னது? கரெக்ட் தான். Fine means healthy. Second one, fine means the amount paid punishment. ஸோ இதுல 2 விதமா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருங்க? இன் தி எபோவ் சென்டென்ஸ் த வேர்ட் ஃபைன் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த வேர்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஃபோன்ஸ் கிடையாது. இது என்ன வந்திருக்கணும்? ஹோமோ நைம்ஸ் வந்திருக்கும். ஹோமோ நைம்ஸ் வந்துருந்துச்சுன்னா கரெக்ட். ஹோமோஃபோன்ஸ் வேற, ஹோமோ நைம்ஸ் வேற. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எங்க இருக்கு அப்படின்னா 8th புக்ல இருக்கு, 9th புக்லயும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 8th 9th இருக்கு. ஸோ இதை கரெக்டா பாத்துக்கோங்க. ஹோமோஃபோன்ஸ்க்கும் ஹோமோ நைம்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கிளியரா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பியூட்டி என்ன வரும்? பியூட்டி அப்படின்றது நவுன். பியூட்டி அப்படின்றது நவுன். பிரிட்டி அப்படின்றது அட்ஜெக்டிவ். நீட்லி அப்படின்றது அட்வெர்ப். அன்லெஸ் அப்படின்றது கன்ஜெக்ஷன். இது எங்க இருக்குன்னா 8th பேஜ் நம்பர் 17 or 19ல இருக்கு. Filling the blank with suitable conjunction. You can't go abroad until you get the visa. விசா வர வரைக்கும் நீ போக முடியாது. இது எங்க இருக்குன்னா 8th பேஜ் நம்பர் 103. கன்ஜெக்ஷன். அதே மாதிரி 10thல 1 or 2ல கன்ஜெக்ஷன் பத்தி நிறைய கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், fill in the blanks. It is our responsibility to spare house to save bare house. இது ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் தமிழ் பார்த்துருவோம். தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து இருக்கிறது என்னது? தம் உயிர் அப்படின்னு வரணும். தம் பிளஸ் உயிர், தம் உயிர். இது எங்க இருக்கு அப்படின்னா 6th பேஜ் நம்பர் 21 3rd டேர்ம்ல இருக்கு. நெக்ஸ்ட், இது ஒரு புக் பேக் கொஸ்டின். என்னது? புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட், நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி பிளஸ் அறிதல் அப்படின்றது. இதுவும் எங்க இருக்குன்னா 6th பேஜ் நம்பர் 25 2nd டேர்ம்ல இருக்கு. இதுவும் ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், குடுகுடு சலசொல்லா அப்படின்றது என்னது? இரட்டை கிளவிகள். இது எங்க இருக்குன்னா 7th பேஜ் நம்பர் 62 3rd டேர்ம்ல இருக்கு. இது ஒரு நெக்ஸ்ட், பிறவினை அல்லாத சொற்றொடை கண்டறிக. அவன் திருந்தினான். அவன் திருந்தினான். இது எங்க இருக்கு அப்படின்னா 9th பேஜ் நம்பர் 19ல இருக்கு. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். பாக்ஸ் புக் பேக் மட்டும்தான் தமிழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், இறந்த காலத்தை உணர்த்தும் தொடரை கண்டறிக. நெல்லையில் தமிழறிஞர் பலர் வாழ்ந்தனர். அந்த காலத்துல பல பேர் வாழ்ந்தாங்க அப்படின்னா இறந்த காலம். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா 7th பேஜ் நம்பர் 22 2nd டேர்ம்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப்ப மிகும். இதுக்கு விடை கேட்ட வினாவை கேட்டிருக்காங்க. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் எவை மிகும் அப்படின்றதான் கரெக்டானது. இது எங்க இருக்கு அப்படின்னா 10th பேஜ் நம்பர் 117ல போட்டுருங்க. ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது நீங்க படிச்சு புரிஞ்சுனீங்கன்னா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், வரைந்த ஓவியம் அப்படின்றது இது ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின். கரெக்டா இருக்கும். இந்த இதுக்கெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு. நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். எது வினையச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது, பெயரச்சம் எப்படின்றது கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு. நம்ம அது ஒரு வீடியோவாவே போடுவோம். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா 8th பேஜ் நம்பர் 113ல இருக்கு. நெக்ஸ்ட், இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரமே. பராபரமேன்னு வந்தாலே நீங்க என்ன சொல்லலாம்? தாய் மாணவர் தான். தாயு மாணவர். இது என்னன்னா பராபரமே அப்படின்னா மேலான பொருளே அப்படின்றதான் பொருள். இது எங்கன்னா 8th பேஜ் நம்பர் 170ல இருக்கு. நெக்ஸ்ட், கடவுச்சீட்டு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பாஸ்போர்ட் இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான். ஸோ அது மீனிங் கரெக்டா தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட், பின்வரும் எதிர்ச்சொல்லை பொறுத்துக்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ இது ஈஸியானது. இது எங்க இருக்கு அப்படின்னா இது ஒரு புக் பேக் கொஸ்டின். புக் பேக் கொஸ்டின் தான் இதுவும். ஸோ 7th பேஜ் நம்பர் 31 3rd டேர்ம்ல இருக்கு. ஸோ எவ்வளவுதான் 100 கொஸ்டின் இவ்வளவுதான். ஸோ இந்த 100 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 11th இருந்து ஓவராலா
ஓவராலாவே 11th இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10ல இருந்து 11 கொஸ்டின் தான் வந்திருக்கு. இந்த 10ல இருந்து அதாவது 11த், 12த் 2மே சேர்த்து சொல்றேன். 10ல இருந்து 11 கொஸ்டின் தான் வந்திருக்கு. இந்த 10ல இருந்து 11 கொஸ்டின நம்ம படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம்? எலிமினேட் பண்ணி எழுதலாம். எலிமினேட் பண்ணி நம்ம எழுதலாம். ஏன்னா 6 டூ 10 வரைக்கும் நீங்க கிளியரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் எலிமினேட் பண்ணி ஈஸியா எழுதலாம். ஸோ இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. மோஸ்ட்லி எங்க கவர் ஆயிருக்கு அப்படின்னா, 9த், 10த், 7த் தான். 6 டூ 10 மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். சயன்ஸ பொறுத்தவரைக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சம் 11த், 12த் போயிருக்காங்க. அதுவும் 1 கொஸ்டின், 2 கொஸ்டின் தான். அத நீங்க கீழ படிச்சீங்கன்னா ஈஸியா எழுதியிருக்கலாம். ஸோ இவ்வளவுதான் ஓவராலாவே இந்த 100 கொஸ்டின்ல இருந்து ஆ கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 90 வச்சுக்கோங்களேன். 90 கொஸ்டின். நீங்க 6 டூ 10 படிச்சீங்கன்னா 90 கொஸ்டின் ஈஸியா போட்டுறலாம். கரண்ட் அஃபேர்ஸ் எது பீக்ல இருக்கோ அத படிச்சீங்கன்னா ஈஸியா அதுவும் போட்டுறலாம். ஆ எல்லாமே புக் பேக் தான். இங்கிலீஷும் சரி, தமிழுமே சரி 2மே என்னது புக் பேக் பாக்ஸ் கொஸ்டின் தான். வேற எதுவுமே அவங்க கேட்கவே இல்ல. ஸோ இதோட தான் படிக்க போறீங்க. இத மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் நம்ம குரூப்ல நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். அப்படி இல்லன்னா கீழ யூடியூப்ல கீழயே லிங்க் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஓவராலா இதுதான். நம்ம அடுத்தடுத்து நெறைய அப்டேட் விஷயங்கள் நெறைய பண்ணுவோம். நெறைய பேர் கேட்டதுனால தான் இந்த கொஸ்டின் எடுத்து இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணி போட்டேன். 2019 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் என்ன சொல்றேன் 2019 நமக்கு தேவைப்படாது. ஏன் 2019 வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா, 2019க்கு அப்புறம் சிலபஸ மாத்தி கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே மாத்திட்டாங்க எஸ்ஐக்கு. ஸோ அதனால இந்த 2 எக்ஸாம் தான் நடந்திருக்கு. ஸோ இது 2மே நமக்கு போதும். இதுல உள்ளத மட்டும் நீங்க கிளியரா பார்த்துக்கிட்டாலே போதும். நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் என்ன வேணுமோ, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வேணும். இது பாலிட்டி வேணும் சார், இல்ல எங்களுக்கு சைக்காலஜி புரியல சார் அப்படின்னா, நீங்க எப்ப வேணாலும் தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல எந்த மாரி படிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல சார். எஸ்ஐ கிட்ட தான் சார் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு படிக்கணும்னு தெரியல சார் அப்படின்னாலும், நீங்க எப்ப வேணாலும் என் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ அதுல நான் உங்களுக்கு எப்ப வேணாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கேன். அதுக்காக 2 மணி, 3 மணிக்கெல்லாம் நைட் 2 மணி, 3 மணிக்கெல்லாம் கால் பண்ணாதீங்க. ஒரு சிலர் ஆல்ரெடி இப்பயே ஒருத்தர் 2 மணி, 3 மணிக்கு ஒரு சிலர் ரெகுலரா மெசேஜ் பண்றாங்க, ஃபோன் பண்றாங்க. ஸோ நான் முழிச்சிருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களோட டைம் பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கரெக்ட்டா ஒரு ஷெட்யூல் போட்டு பிளான் பண்ணி படிங்க. இதுதான் படிக்கணும். இது இன்னைக்குள்ள முடிச்சாகணும் அப்படின்றத கரெக்ட்டா ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. நம்ம எக்ஸாம் கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் வேற மாரி பிளான் பண்ணி, வேற மாரி அது ஒரு லெவல்ல கொண்டு போவோம். இந்த டெஸ்ட் இப்படியே தான் போகும். நம்ம படிக்கிறவங்களுக்கு அடிஷனலா ஒரு டெஸ்ட் பேட்ச் உருவாக்கி, அவங்கள மறுபடியும் அத ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு, அதையும் பேரலல்லா ஃபாலோ பண்ண வச்சுருவோம். ஓகே. தேங்க் யூ. உங்களுக்கு வேற ஏதாச்சும் அடிஷனலா வீடியோஸ் வேணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட்னா என்னோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. தேங்க் யூ.